இப்படி வருமா? இப்படி ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து அசத்துவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எப்படி? இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா அலப்பறைகள்னு ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தீங்கல்ல. அதுல ஒரு பையன் சொல்லுவாப்ல, "மைக்ரோசாஃப்ட்ல வேலை கிடைச்சு" "மைக்ரோசாஃப்ட்லயா? அப்ப இந்த டிசிஎஸ், சிடிஎஸ் இந்த பெரிய பெரியலாம் கம்பெனிலாம் சொல்றானுவோ, அப்ப அதுல மைக்ரோசாஃப்ட்லயா சேர்ந்திருக்கிற?" அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான்லாம் நெறைய தடவ அத மறுபடியும் மறுபடியும் கேட்டுருக்கேன். ஏன்னா சொல்ற விடயம் வந்து சின்னதா இருக்கு, பெருசா இருக்குன்றது இல்ல. ஆனா அந்த சொல்லக்கூடிய அந்த தொனி, அந்த ஒரு ம். எதார்த்தம் அப்படியே அப்படியே சாதாரணமா அந்த முகத்துல தூக்கி போடுறது. இந்த நடிப்பு ம். திறமைக்கு வித்திட்டவர்கள் யார்? அவங்கள பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது உண்மைய சொல்லப்போனா, நம்ம பிறந்ததுல இருந்தே நடிக்கிறோம் தான். ஆஹா! ஒரு ஒரு என்ன கை ஒரு குழந்தைய உண்மை. வச்சுங்க. ஒரு கை குழந்தைய வச்சுட்டு, ஒரே டயலாக்க கோவமா சொல்லுங்க, அது அழுவும். அதே ஆமா, அவரு திருப்பி பண்ணுவான் பாரு அப்படின்னு சொன்னா, சிரிச்சுட்டு சொன்னோம்னா, அது வந்து அந்த முகபாவத்த வச்சு அது வந்து அழுது சிரிக்குது. ஒரே டயலாக் வச்சே. ஆமா, ஆமா. 2வது நம்ம வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. நம்ம நம்மளா ம். இருக்க முடியறதில்ல. முடியாது. பிடி பிடிச்சு பிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்கும்போது, நம்ம அத ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாவங்கள்ல நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நடிப்புன்றது வந்து எல்லாருக்கும் இயல்பா இருக்கிறது தான். ஆனா என்ன அப்படின்னா, கேமரா முன்ன நடிக்கிறது தான் வந்து அது ஆ, வந்து யாரோ நம்மள பார்க்குறாங்க. எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு சாவி துவாரத்து வழியா நம்மள வந்து பார்த்தாங்கன்னா எப்படியோ, அதே மாரி நம்ம கான்ஷியஸ் ஆயிடுறோம். ஆமா. அவ்வளவுதான். மத்தபடி அத பத்தி கவலைப்படல. என்னைய வந்து நானு இயல்பாவே இப்படித்தான் இருப்பேன். எனக்கு வந்து ம். கேமரா எங்க இருக்குன்னு நான் இன்னி வரைக்கும் எனக்கு அத பத்தி முதல்ல இருந்து இன்னி வரைக்கும் தெரியாது எனக்கு. சொல்றது இப்ப அவங்க நம்ம நடிக்கிறது நம்ம வேலை, புடிக்கிறது படம் புடிக்கிறது அவங்க அவங்க வேலை. வேலை. அவங்க எந்த ஆங்கிள்ல பண்றா அது வேற விஷயம். நான் பேசாம எனக்கு வந்து கேமரான்றது நான் போய் இந்த இதெல்லாம் போய் பார்க்க போமாட்டேன். மானிட்டர்லாம் போய் பார்க்கணுவாங்கல்ல. பார்க்க மாட்டீங்க. ஆமா, ஆமா. அதெல்லாம் பார்த்து அது டைரக்டருக்கு என்ன வேணுமோ அவருக்கு வேணா மாத்த சொன்னா மாத்தலாம். அதபடி சரி, நான் வந்து என்ன நடிப்பை நான் போய் பார்க்கறதுல என்ன இருக்கு? சரி, சரி. அப்படின்னு நான் வந்து அந்த அது கேமராவே பார்க்க மாட்டேன். அதனால நடிப்புன்றது வந்து எல்லாம் இருக்கிறதா இது வந்து எனக்கு புதுசா எனக்கு ஒண்ணு நான் நினைக்கல. நான் எப்பயும் இருக்கு பேசுற ம். மாரி தான் பேசுறேன். அது வந்து சரிங்க. சிறப்பு. தனித்திறமைன்னு சொல்ல முடியாது. ஆனா, இதுல என்ன இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா, பள்ளிகள்ல அப்பல்லாம் வந்து இது இருக்கும். இந்த அ சூப்பர்விஷன் வருவாங்க. அ இந்த அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஆமா, ஆமா. தமிழ் வழி பள்ளி வருவாங்க. அப்போ வந்து சனிக்கிழமை வந்து அவங்க வருவாங்க. அப்ப நாம வந்து ஆடல், பாடல்கள் அவரை என்டர்டெயின் பண்றதுக்கு. அப்படிலாம் பண்ணணும். வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம போறது தான் அவ்வளவுதான். அப்போ அந்த மாரி ஸ்கூலு, காலேஜ்லயும் அந்த மாரி. அதாவது வந்து எது திட்டமிட்டு போறதில்ல. அந்த வாய்ப்புகள் அப்ப இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்துட்டு ஆமா. அரசு பள்ளிகளெல்லாம் அந்த மாரி இருக்கும். இருந்தது. அப்படியே அதுக்கு பிறகு வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அதுலலாம் ஆ. இருக்கும்போது நாடக பட்டறையில அவர் பங்கெடுக்கும்போது, அவரு பின்னாடியே நம்ம கட்டாயம் அதோட தான் பயணிக்கும் போது, போணும். அப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் பொதுவாவே இயல்புலயே எனக்கு வந்து பெரிய ஆண்கள பார்த்தா கூச்சம் அந்த மாரிலாம் இருந்து இது சாதாரண ஒரு கிராமத்து பெண் வந்து வெகுளித்தனமா இருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். எனக்கு வந்து ஆண், பெண் அப்படின்ற வித்தியா அப்படிலாம் வந்து இது பண்றதெல்லாம் மாட்டேன் நான். அப்ப அதுதான் வந்து அதனால எனக்கு வந்து எல்லாமே எனக்கு எனக்கு கிடைச்ச இந்த தோழமை வந்து அந்த மாரி ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சதுனால எனக்கு இல்லன்னா வந்து வேற மாரி வாழ்க்கைன்னா நான் இந்த இந்த திறமை வெளிப்பட்டு இருக்குமா அப்படின்றது நிச்சயமா சரி. இருக்காது. இருக்கறதுக்கு யோசிக்கணும். வாய்ப்பே இல்ல. ஏன்னா வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான ஒரு சூழல் தான் எங்க ஊர்ல. அப்படி இருக்கும்போது நான் ம். வந்து சாதாரண ஒரு பெண்ணா அப்படி இருந்திருப்பேனா இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் என்னோட நல்லது. திறமை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி. சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து ஆ. சேர்ந்ததுனால அப்படி அப்படி ஆயிட்டுன்னு நெனைக்கிறேன் நானு. சரி. அதனால சிறப்புமா, இவ்வளவு சிறப்பு. ஏன்னா பேரோட உண்மையிலே பங்கு ஆமா. ஏன்னா உண்மையில இந்த கேமரான்னு எங்க இருக்குன்னு தெரியாம நடிச்சுக்கிறீங்கல்ல, அதுதான் உண்மையான நடிப்பு. ஏன்னா நம்ம கேமராக்கு முன்னாடி நடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சிலர் வரும், ஐயோ! கான்ஷியஸ் இப்படி ஆயிடும். செய்யலாமா? வேணாமோ? அப்படின்ற அதெல்லாம் இல்லாம எது எங்க இருக்குன்னே தெரியாதுடா. எனக்கு குடுத்துருக்கிறது இதுதான். இத நான் ஆ, அருமையா செஞ்சுருவேன். ஆமா. அப்படிங்கிறது அருமை. இல்லையா? அது ரொம்ப பாராட்டத்தக்கது. அருமைம்மா, அருமை. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வேற என்னம்மா தெரியும்? நடிப்பு, நீங்க வந்து இத்தன 40 வருடம் உங்களுடைய குடும்ப இதை தவிர இன்னமும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அத நான் இன்னும் எப்படியாச்சும் வெளிய கொண்டு வரணும்னு நீங்க எங்கள் இளைஞர்கள் நாங்க பாருங்க எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். எங்கள போன்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய அடுத்த திறமைய சொல்லி தெரிச்சு விட்டீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இல்ல எனக்கு வந்து நாம எல்லாத்தையும் போலவே வந்துட்டு திருமணத்துக்கு பிறகு வந்து வீடு, அதுக்கு மேல நம்ம வளர்ச்சிய பத்தி நம்மள பத்தியே யோசிச்சதே கிடையாது. இந்த மாரி ஒரு வந்த பிறகு தான் வந்துட்டு, ஓ! நமக்கு இப்படி திறமை இருக்குதா? அப்படின்னு ஐடென்டிஃபை மத்தவங்க பண்ண போய் தான் எனக்கு தெரியும். நெறைய ஆமா. பேருக்கு வந்து அனுமானுக்கே சொல்லுவாங்க. அது மாரி அவரோட திறமை அவருக்கே தெரியாதுன்னு சொல்லி ஆமா. கதைகள் உண்டு.
அது மாதிரி நம்ம திறமை சிலப்போ நமக்கு தெரியலாம் சிலருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வந்து நம்ம கூட பயணிக்கிறவர்கள், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நம்ம சகோதரர்களா இருக்கலாம், நண்பர்கள், எல்லாம் அவங்கெல்லாம் தான் வந்து நம்மளோட திறமைய, ஓ நல்லா பாடுறியே, நல்லா இது பண்றியே அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு அப்படி நமக்கு நம்ம முடியுமா, நம்ம பேசுறோமா, நம்ம ஆடுறோமா, பாடுறோம், இப்படி வந்து வரும். அந்த 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 அவங்கதான் வந்து நமக்கான வெளி கொண்டு வர்றவங்களே அவங்கள நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான். அதனால நான் பொதுவா சொல்றது உண்டு, நம்ம வந்து அவங்க வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரைட்மா. உங்களை எங்களுக்கு, அதாவது எங்களைன்னு சொல்றதை விட இங்க உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த நக்கலைட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சீரீஸ் தான் உங்களை வந்து தனம் அம்மா அப்படிங்கிற ஒருத்தரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. அதுல வந்து ஒரு நீங்க பிரின்சிபல் ரோல் ஒண்ணு பண்ணிருப்பீங்க, சரிங்களா? ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது பக்கத்துல இருக்க எந்த கிளாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நல்ல டயலாக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டயலாக் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே இந்த நேரத்துல ஒரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கு எப்படி அந்த நடிப்பு வருதோ அந்த நடிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க டயலாக் அழகா கொடுத்துட்டாங்க எழுதி. அதே மாதிரி உங்களுக்கு டீச்சரா ஆயிருக்கீங்களா என்னைக்காச்சும்? டீச்சரா ஆகணும்னா நீங்க எப்படிப்பட்ட டீச்சரா இருக்க? ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்களா, இல்ல ரொம்ப ஜாலியா இருப்பீங்களா? எப்படிப்பட்ட டீச்சரா இருப்பீங்க நீங்க? நான் சொல்றேன், நான் பிஎட் படிச்சேன். ஆனாலும் வந்துட்டு படிச்ச உடனே வந்துட்டு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால நான் கல்கத்தாவுக்கு நான் ஒரு வேலையை, ஒரு பேங்க்ல இருந்தார் மேனேஜரா, அதனால வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் அங்க போயிட்டேன். அதனால வேலை பார்க்கறதுன்றது என்னோட கனவும் இல்லை, லட்சியம். அப்பெல்லாம் இது அந்த காலத்துல படிக்கிறதுன்றது ஏதோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு படிக்க வைப்பாங்கன்ற மாதிரி தான் நிறைய அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் வந்துட்டு வேலைக்கு போறதுன்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறோம். முதல்ல படிக்கிறதே கஷ்டம், அதுக்கு அடுத்து வந்து இப்ப வேலைக்கு போறாங்க. இப்ப வந்து இண்டிபெண்டா நம்மளால வந்து குடும்பத்தையே பாத்துக்க முடியுன்ற அளவுக்கு இப்ப சிங்கிள் மதர்ஸ் எல்லாம் இந்த பெரிய பெரிய டார்ச்சர் எல்லாம் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கொடுமைகள்ல இருந்து மீறி எதுக்கு நம்ம சார்ந்து இருக்கணும், நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வளர்த்துக்க முடியுற அளவுக்கு ஒரு அவ்வளவு ஒரு சிங்கப்பெண்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா, அந்த அந்த விதத்துலதான் வந்துட்டு நான் வந்து இது இந்த என்ன பேசிக்கணும். இல்ல, நீங்க டீச்சரானா எப்படிப்பட்ட டீச்சரா இருப்பீங்க? நான் வந்து ஆக்சுவலி ஒரு 4 மாசம் வந்துட்டு நான் ஒரு இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாங்க ஒரு பள்ளி, அரசு பள்ளியில. அதுக்கு நான் ஒரு 4 மாசம் வந்து போய் அந்த அனுபவம் மட்டும்தான், வேற எங்கேயும் வேலை பண்ணல. ஆமா, அங்க வந்து எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு அப்ப பாடம் நடத்தும் போது இந்த இதெல்லாம் இந்த ரேஷியோ பத்தி எல்லாம் வரும். அப்ப வந்து இந்த கெமிஸ்ட்ரி அதுலாம் வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்க உப்பு, சக்கரை, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். சம்பந்தமானதே. ஆமா, அப்ப வந்து இப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு டீச்சிங்ன்றது வந்து பெரிய பேஷன் சொல்லாட்டியும் கூட அந்த கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த எனக்கு அரசியல் வந்து இந்த சமூக மாற்றம்ன்றது வந்து எனக்கு எப்பயுமே வந்து அது எனக்கு உள்ளேயே இருந்த விஷயம். ஏன் இப்படி இருக்குது, நம்ம வந்து நம்ம வாழ்நிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் சின்னதுல இருந்து எனக்கு உண்டு. நம்ம இவ்வளவு உழைக்கிறாங்களே அம்மா அப்பா, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் நம்ம எங்க போகுது, இவங்க வந்து ரொம்ப இவ்வளவு அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு பிறகு இவரோட தோழமை கிடைச்ச பிறகு அப்போ வந்து அரசியல் நம்மளுக்கு புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்ப வந்து நிறைய போராட்டங்களை கலந்துக்கிறது. அப்ப சமூக மாற்றத்துக்கு நம்மளோட பங்கு அவரோட சேர்ந்து அந்த பயணம் என்பது வந்து நிச்சயமா இந்த அரசியல், இந்த நக்கலைட்ஸுக்கு வர்றதுக்கு அரசியல் போராட்டங்களோட தான் அந்த பிரசன்னான்றவர்கள்லாம் வந்து அப்படிதான் எங்களுக்கு தோழர். ஆமா, நீங்க அரசியல் நையாண்டி கூட அந்த மாதிரி கூட ஒரு சீரிஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்காக மட்டுமே தான் நான் நக்கலைட்ஸ் வந்தேன். அரசியல் நையாண்டி பண்றாங்க, அது மட்டும்தான் பண்ண போறாங்கன்றதுனால நான் கூட மத்ததுனா நான் போய் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த சமயத்துல அரசு அடக்குமுறைகள் அதிகம், எந்த இதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஹால் மீட்டிங்க்கு பெர்மிஷன் கிடைக்காது, ரொம்ப தொந்தரவு, நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியாது. அப்போ வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவா யூஸ் பண்ணி நம்ம வந்து கருத்துக்களை சொல்ல முடியும், சீர்திருத்த கருத்துக்களை, எதை முற்போக்கு கருத்துக்கள் எல்லாமே சொல்றதுக்கான மீடியமா பண்ணலாமே அப்படின்னு சொன்னது. அப்படினால்தான் வந்ததே நான். அதுக்கு அளப்பறைன்றா வந்து அதோட பின்னாடி வந்த விஷயம். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து உண்மை வந்து எனக்கு அரசியல் நையாண்டி தான் எனக்கு பிடித்த விஷயம். எனக்கு வந்து ஆமா இல்ல, நீங்க அப்படியே நையாண்டி அரசியல் பத்தி பேசும்போது இப்ப இருக்க சூழல் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பேசுறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அரசியல் பத்தி பேசும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மிரட்டலோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா? அது நீங்க எப்படி கையாண்டிருக்கீங்க? எனக்கு வந்து அரசியல்ல எந்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் சிறைக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்படிங்களா? 2 மாசம் சிறைக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஈழ மக்களுக்கு ஆதரவா ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாங்க 2 மாசம் நானும் அவரும்
மற்ற தோழர்களும் நான் 2 மாசம் சிறையில இருந்து நாங்க பிணையில தான் வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல. ஓ! சரி, 2009ல. சரி. அதனால ஓகே. எனக்கு வந்து திரட்டல எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நியாய உணர்வு. இது வந்து நீதிக்காக நிக்கணும். நம்ம வந்து சரிங்க. கண்ணகி பிறந்த நாடு. ஆமா. அடிச்சீங்க பாருங்க. ஒரே இல்லையா? அப்போ கண்ணகி வந்து பிறந்த நம்மளுக்கு நாடு. நியாயம்ன்றது நமக்கு தெரியும். நியாய உணர்வுகள் இருந்துச்சுன்னா, அதுக்காக ம். எந்த மட்டத்துக்கு நான் போவேன். அந்த மாரி வந்து ம். எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் எனக்கு உண்மையா அதுதான். சூப்பர்மா, சூப்பர். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தைரியம் வேணும். அரசியல் ம். பத்தி பேசுறதுக்கோ, இல்ல நடிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம நான் இந்த அரசியல பத்தி பேசுனதுனால தான் நான் நடிக்கவே வந்தேன்னு சொல்றது ஒரு ஆமா. பெரிய துணிச்சல். ஆமா. அது வந்து ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. அருமை, அருமை. அதே மாரி அம்மா அலப்பறைகள் எங்களை வந்து அதிகமாக சிரிக்க வைத்தது, சுவைக்க வைத்தது, அப்படி உருகிய சீரியஸ் அப்படின்னு சொன்னா அம்மா அலப்பறைகள் சொல்லலாம். அந்த அம்மா அலப்பறைகள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க நெறைய பேருக்கு உங்கள தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க உங்க ஊருக்கு போகும்போதோ, இல்ல அப்ப மத்தவங்க உங்ககிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறதோ, இல்லன்னா அம்மா அம்மான்னு கூப்பிடுறதோ, அந்த மாரி ஏதாச்சும் உங்களுடைய மனதை நெகிழ வைத்த நிகழ்வுகளை எங்களுக்காக சொல்லுங்க. எனக்கு வந்து நெறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவங்கலாம் கூட வந்துட்டு அவங்க அத பார்த்துட்டு தான் நாங்க தூங்குறோம்னு சொல்றவங்கலாம் உண்டு. அத விட ஆஹா. முக்கியமா ஒரு தடவ வந்து நான் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட ஒரு மருத்துவ மருத்துவரா இருக்கிறவர் அவர். அப்ப ஜி ஜிப்மர்ல பாண்டிச்சேரியில. அப்ப அவர் வந்து ஆஹா. தம்பி சொன்னாரு, "அம்மா நாங்க எங்க நோயாளிகளுக்கெல்லாம் உங்களோட வீடியோஸ்லாம் போட்டு காட்டுறேன்." அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படியா? அந்த எவ்வளவு அந்த பெரிய அளவுக்கு விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ம். சாதாரண பேசுறது வந்து அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சிய குடுக்குதா? அப்படிங்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாரி நெறைய ஓகே. பேர் வந்து இதனால வந்துட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எவ்வளோக்கு எல்லா கவலைகளையும் மறக்கிறோம். அது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா, அம்மான்னு சொல்றதுன்றது, அந்த இன்னும் அப்படி எனக்கு எனக்கு ரொம்பவே ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா. ஒரு நடிகருக்குமா எல்லா பாத்திரமும் ஏற்று நடிக்க முடியும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கடினம்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவை வந்து அதுவும் நாம சிரிக்கக் கூடாது. ஆனா நம்மள பார்த்து ரசிக்கிறவங்க எல்லாம் சிரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல வந்து ஒரு சில பேரால மட்டும் தான் அதுவும் பெண்ணால் சாதிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல எடுத்து நடிச்சவங்க ஒரு சிலர் தான். அப்படிதான் வந்து நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கும் நெறைய பேரு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு கதாபாத்திரம் கேட்கறாங்க, "அம்மா இந்த இதுக்கு நடிக்க வாங்க" அப்படின்னா, நீங்க வந்து அத யோசிச்சு தான் நீங்க எடுப்பீங்க முடிவு. இது ஓகேவா? இத நடிக்கலாமா? வேணாமா? அப்படி இருக்கையில, எனக்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் குடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு புரட்சி பெண்ணுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நெறைய சமுதாயம் அந்த மாதிரி தனம் அம்மா கிட்ட இந்த 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 மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அம்மாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை உணர்ந்த தருணம். இல்ல எனக்கு இது நான் வந்து வேணும். இந்த கதாபாத்திரம் கிடைச்சா ரொம்ப சூப்பரா நடிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம் வேணும் அப்டின்னா, நீங்க எந்த கதாபாத்திரத்த நீங்க உயிர் ஊட்டுவீங்க? இல்ல நான் வந்து இந்த மாரி இந்த அரசியல் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அப்படின்றதுனால, ஒரு படத்துல நடிச்சேன். அது வந்து ஒரு அ ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. அதுல அப்டிங்களா? வந்து ஒரு ஓகே. போராட்ட பெண்மணியா, நான் வந்துட்டு லத்தி சார்ஜ்லாம் ஆகி கண்ணெல்லாம் வந்து இதாயிடும். ஒரு கண்ணே இருக்காது எனக்கு. ஓ! அந்த மாதிரியான அது வந்து எனக்கு இது இத்தன படம் நடிச்சதுல, என்னோட இந்த அரசியல் அப்படின்றதுல அத வந்து ஒரு ஒரு ஆர்வமா, அத முன்னின்று நிற்கக்கூடிய ஒரு பெண்ணா, ஒரு அது வந்து எனக்கு பிடிச்ச ரோலா இருந்துச்சு அது. ஆனா வந்துட்டு, ஆமா. இப்ப எல்லா கதைகளுமே வந்துட்டு ஹீரோ ஓரியன்டடா ஆ. இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கான ஸ்கோப்பே கம்மி. அதுல வந்து ம். நம்ம வயசானவங்களுக்கு என்ன பெரிய புரட்சிகர என்ன குடுத்துற போறாங்க? அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. கிடைச்சா நல்லது. நல்ல ம். ரோல் கிடைச்சதா. ம். ஆனா பொதுவா ம். சொல்றேன். இப்ப எல்லாமே வந்து வியாபார ரோட்ல அப்படிதான் இருக்குதே ஒழிய, ஆ. முன்னாடிலாம் இருந்த அந்த எழுச்சிகரமா பேசுற டயலாக்ஸ் எல்லாம் இருக்கிறதில்ல. இப்ப இல்ல, அந்த இல்ல. டைம்ல தான் எழுதுறாங்களே கூட. சம்டைம்ஸ் எனக்கெல்லாம் முன்னாடிலாம் ஸ்கிரிப்டே குடுக்கறது கிடையாது. ஆமா. அந்த இடத்துல வந்து ஏடி வந்து சொல்லுவாரு. ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா இப்ப அந்த எல்லாமே டிஜிட்டல் உலகம் ஆயிருச்சுமா. இத நீங்களே கூட ம். ஒரு இதுல ஒரு சீரிஸ்ல வந்து சொல்லியிருப்பீங்க. மருமக வந்து YouTubeப பார்த்து சமைச்சுட்டு இருப்பாங்க. "ஏலே உனக்கு ஃபோன பார்க்காம சமைக்க தெரியாதா? என்ன ஆமா. படிப்பு படிச்சியோ போ" ஆமா. அப்படிம்பீங்க. ஏன்னா அது உண்மை. ஏன்னா இப்ப முக்காவாசி உண்மதான். வீட்ல சமைக்க தெரிந்த அம்மா இருந்தாலோ, மாமியார் இருந்தாலோ, அக்காள் இருந்தாலோ கேட்கறது கிடையாது. என்னத்துக்கு நமக்கு தான் YouTube இருக்கவே இருக்கு. அத போட்டு நம்ம அதுல இருக்கிற மாரி சமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப கைக்குள்ள வந்துருச்சு நம்மகிட்ட. என்ன தேவையோ அத்தனையுமே நமக்கு இந்த மீடியா அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு குடுத்துருச்சு. அதனால உங்களுக்கு நிஜமாவே இன்னும் நெறைய கதாபாத்திரங்கள், நீங்க நினைத்த கதாபாத்திரங்கள், உங்க கைக்கு கிட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு.